Hello my dear students, this is your computer class in computer applications. அதில் chapter 3ல database, that is introduction to database management system, அந்த chapter தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம பார்த்தது என்னென்னு பார்க்கலாம். ஓவர்வியூவாக ஐ வில் சே லாஸ்ட் கிளாஸஸில் ஓவர்வியூ தான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். ஸோ ஐ திங்க் யூ ஹாவ் ஆல் காட் யுவர் புக் வாங்கலைன்னா வந்து வாங்கிக்கோங்க. ஸோ பே த ஃபீஸ் அண்ட் கெட் யுவர் புக்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரொடக்ஷன் அப்படின்றது பார்த்தோம். அதுக்கப்புறம் எவல்யூஷன் பார்த்தோம். ஒரு வியூ ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். டிபிஎம்எஸ் கான்செப்ட்ஸ் பார்த்தோம். அதில் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங் அப்படின்றது பார்த்தோம். டேட்டாபேஸ் மாடல்ஸ், தட் இஸ் ஹெராரிக்கல் டேட்டாபேஸ், நெட்வொர்க் மாடல், ரிலேஷனல் மாடல், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல். அப்புறம் ஆர்டிவிஎஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம். ஆர்டிஎஸ் ஜார்கன்ஸ் அப்படின்றது பார்த்தோம். ஸோ these are all very important questions, you have to revise regularly. And next one is jargonsல டேபிள், காலம், ரோ, கீ, ஃபாரின் கீ, சூப்பர் கீ அண்ட் காம்போசிட் கீ அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ அது பாருங்கள், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த 1 mark questions. Next one was ER model, entity relationship model, அதோட டைப்ஸ் பார்த்தோம். And what it is called. And finally relationship typeல ER diagram அப்படின்றத பார்த்தோம். Now after the class end of this that ER, now we are going to see about the introduction to the MySQL. So this is very important topic. This is the topic that you are going to learn very briefly. அடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. இஆர் டயக்ராம் அப்படின்றது பார்த்தோம். இட் வில் பி ஹெல்ப் இன் த ஃபியூச்சர் டாபிக்ஸ். நவ் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த இன்ட்ரோடக்ஷன் டு MySQL. லாஸ்ட் கிளாஸில் ஐ ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் அபவுட் த MySQL. வாட் இஸ் MySQL? ஸோ SQL, that is a structured query language. It is not a software. That is one type of languages that we have seen in the 11th, that is HTML அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. that's like அது மாதிரி ஒரு லாங்குவேஜ். ஸோ வாட் அபவுட் மை ஹியர், த ஃபவுண்டர் ஆஃப் மாண்டி வைடினியர்ஸ் டாட்டர், அவங்களோட பொண்ணு பேர் பார்த்திங்கன்னா மை அப்படின்றது. ஸோ ஃபவுண்டரோட பொண்ணு பேர் வந்து மை அப்படின்றது. ஸோ அதனால் அந்த ஃபவுண்டர் வந்து அவர் கண்டுபிடிச்சதுனால MySQL அப்படின்றது வச்சிட்டார். ஸோ SQL is a mandatory to understand MySQL. MySQL கற்றுக்கணுன்னா நீங்கள் MySQL அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அது நெக்ஸ்ட் வரக்கூடிய இதில் தெரிஞ்சுப்பீங்க. இன் சிம்பிள், a database is defined as the structured collection of data. ஸோ உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன் வாட் இஸ் டேட்டாபேஸ் அப்படின்றது. ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் எல்லாமே சேர்ந்தது தான் டேட்டாபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிஃபோராக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அதாவது ஒரு அட்டெண்டன்ஸாக நீங்கள் டேட்டாபேஸாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அட்டெண்டன்ஸில் என்ன இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸோடைய டேட்டாஸ் எல்லாமே கலெக்ஷன் ஆஃப் டேட்டா கண்டிப்பாக இருக்கும். இந்த அட்டெண்டன்ஸ் வி ஹேவ் த ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா, எத்தனை நாள் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க, ஆப்சென்ட் ஆகிருக்காங்க, அப்புறம் உங்களோட அட்ரஸ்ஸு, ஃபாதர் நேம், மதர் நேம், அவங்களோட மொபைல் நம்பர். தீஸ் ஆர் ஆல் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் வில் பி இந்த அட்டெண்டன்ஸில் இருக்கும். So that we have to remind. Example, photo gallery is a database which has a collection of photos. இப்போ ஃபோட்டோ கேலரி அப்படின்ற ஒரு ஃபோன்லெஸ் வச்சுருக்கீங்கன்னா, ஸோ இது ஃபோட்டோ கேலரினா என்ன இருக்கும், கண்டிப்பாக வீடியோஸாக இருக்கும், கண்டிப்பாக இருக்காது. யூ ஹாவ் டு ஸ்டோர் த ஃபோட்டோஸ் இன் த ஃபோட்டோ கேலரி. ஸோ லைக் தட் எவ்ரி டேட்டாபேஸ் ஹேவ் ஏ செப்பரேட் டேட்டாஸ் தட் இஸ் ரிலேட்டட் டு தட் டேட்டா. ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ SQL அப்படின்றது ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். இட் இஸ் நாட் எ ஸ்ட்ரக்சர், இட் இஸ் எ ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ், இஸ் நாட் ஏ டேட்டா பேஸ். உங்களுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற மாதிரி இட் இஸ் நாட் ஏ சாஃப்ட்வேர் ஆர் ப்ரோக்ராம். இட் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ். இட் இஸ் a standardized language used to access the database and the data are processed to turn into efficient informations. ஸோ அதாவது இட் இஸ் நாட் ஏ program, it is not a software at all, it is just a standardized language அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக யூஸ்டு டு ஆக்சஸ் த டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக, அதாவது அதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த
SQL. SQL standard always refers to the current version and the current version is 2003. இப்போ இருக்கிற கரண்ட் வெர்ஷன் பார்த்திங்கன்னா 2003 அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் நாட் இயர், தே ஹவ் ரிலீஸ்டு அந்த நேமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் வெர்ஷனை அதுதான் யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ எதுக்காக இப்போ SQL இது எல்லாமே MySQL யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஏ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். பிகாஸ் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்றது free of cost we can easily download from the internet. So that's why it is more popular compared to the other database languages. It is also provides the flexibility of changing the source code as per the needs. Source code அப்படின்றது ப்ரோக்ராம் அப்படிங்க இங்கே வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகும், ஃப்ளெக்சிபிளாக என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் ஈஸிலி கன்வெர்ட்டட். ஈஸியாக நம்ம அந்த சோர்ஸ் கோடு என்ன பண்ணலாம்னா ஃப்ளெக்சிபிளாக, அதாவது அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். அதுக்காக தான் இது என்ன இருக்காங்க, ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இட் ரன்ஸ் ஆன் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் விண்டோஸ், லினக்ஸ், இஸ் ஸ்கேலபிள், ரிலையபிள் அண்ட் ஃபாஸ்ட். ஸோ கம்பேர்ட் டு அதர் database languages, it is most popular compared to other because it is more flexible and it can easily runs on the platform like Windows operating system, Linux. அதுக்கப்புறம் இது ரொம்ப ஃபாஸ்ட்டு, ரிலையபிளாக இருக்குது. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ரீசன்ஸ், ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ரீசன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஓவர்வியூ ஆஃப் டேட்டாபேஸ். வெப் டேட்டாபேஸ். மெனி டேட்டாபேஸ் ஆர் இன் எக்ஸிஸ்டன்ஸ் டு மீட் அவுட் த நீட்ஸ் ஆஃப் த அப்ளிகேஷன். திஸ் டேட்டாபேஸ் ஆர் broadly divided into heavy and light database. So database என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, it has divided into two types like heavy database and light database. So what is heavy database? Heavy databases supports all the desktop application. அதாவது ரொம்ப முக்கியமான இது 1 மார்க் கொஷின் கூட வர கேட்கக்கூடிய டாபிக் இது. ஹெவி டேட்டாபேஸ் அப்படின்றது எல்லா டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ்லேயும் என்ன ஆகும், சப்போர்ட் ஆகும். வேறஸ் த வெப் அப்ளிகேஷன்ஸ் ஆர் supported by light database. Below are the listed commonly used database. Heavy database அப்படின்றது எல்லா பிளாட்ஃபார்ம், அதாவது எல்லா டெஸ்க்டாப் அப்ளிகேஷனில் என்ன ஆகும்னா அது வந்து சப்போர்ட் பண்ணும். வேறு வெப் அப்ளிகேஷன் அப்படின்றது சப்போர்ட்டட் பை த லைட் டேட்டாபேஸ். அது என்ன லைட் டேட்டாபேஸ், ஹெவி டேட்டாபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா டேட்டாபேஸ்லேயும் சப்போர்ட் ஆகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெவி டேட்டாபேஸ். ஸோ லைட் டேட்டாபேஸ் அப்படின்றது மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாபேஸில் தான் என்ன ஆகும், லைட் டேட்டாபேஸ் வந்து சப்போர்ட் ஆகும். அதாவது DB2, MySQL, Oracle, PostgreSQL, SQLite, SQL Server, Sybase அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் டேட்டாபேஸோடைய எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது கூட நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக பார்த்துக்கணும். இந்த டாப்பிக்கும் ரொம்ப முக்கியமானது. டியூ டு த ரேபிட் க்ரோத் இன் த வெப் டொமைன், மோஸ்ட் ஆஃப் த டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் ஆர் பீயிங் கன்வெர்டட் இன் டு வெப் அப்ளிகேஷன். ஸோ ரொம்ப முக்கியமான இது இந்த லைனு. டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் அப்படின்றது நம்ம ஆஃப்லைனில் யூஸ் பண்ணக்கூடியது. அதாவது நம்ம நெட் இல்லாமல் என்ன பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நிறைய இன்டர்நெட் க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, most of the application that has converted into web application கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் நிறைய இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய நிலை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனே வச்சுட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்னா அதுவே தான் ரொம்ப ஓல்டான மாதிரி இருக்குது. இப்போது வெப் அப்ளிகேஷன் கம்பேர் பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் these transformations to the web results in the availability of many web applications in the network. Heavy database did not meet out the network issues efficiently. Light database we are able to handle all the issues raised by the network. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உனக்கு தனியாக உங்களுக்கு என்ன பண்ணுறேன் நான் அனுப்புகிறேன். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தனித்தனியாக பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். புக்கில் பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு தனியாக அனுப்புகிறேன். ஸோ தட் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ்க்கும் வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைனில் யூஸ் பண்ணும்போது இப்போது சிஸ்டமில் ஸ்கூலில் யூஸ் பண்ணுறோன்னா இன்டர்நெட் இல்லாத ஒரு சிஸ்டமில் யூஸ் பண்ணும்போது சேவ் பண்ணோன்னா என்ன பண்ணும், அந்த ஃபைலில் அங்கே தான் இருக்கும். வேறஸ் வெப் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா
நம்ம இப்போது உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ இல்லை இன்ஸ்டா அக்கௌண்ட்டோ இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதில் என்ன பண்ணலான்னா, இப்போது யூஸ் பண்ணக்கூடிய உங்களோட அக்கௌண்ட்டை ஒரே மொபைலில் மட்டும் யூஸ் பண்ண முடியுமான்னா முடியாது. எந்த மொபைல்லையும் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு என்ன பண்ணலான்னா, யூ கேன் ஆக்சஸ் ஈஸிலி யுவர் அக்கௌண்ட். ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டா அக்கௌண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹியர். வேறஸ் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்கும் வெப் அப்ளிகேஷனுக்கும் இதில் நெட்வொர்க் இஷ்யூஸ் வந்து இருக்காது இதில் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். ஏன்னா உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கலாம், கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஸ்லோவாக இருக்கும்போது உங்களுக்கு அது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனில் வரக்கூடிய சான்சஸ் இல்லை. அதே வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக you need compulsory the internet, so that then only you can able to access that web application. So that is the main difference between here. So இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் what is the difference between web application and the desktop applications அப்படின்றது. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க, so all the light database that supports the web application are known as web database. ஸோ இந்த லைன் வந்து ரொம்ப முக்கியமானது. So all the light database that supports the web application are known as the web database. Web database அப்படின்றது 2 மார்க் கொஷினில் கூட கேட்கலாம். ஸோ லைட் டேட்டாபேஸ் வந்து சப்போர்ட் பண்ணும் எங்கே வந்து பார்த்திங்கன்னா, வெப் அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணும்போது அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப் டேட்டாபேசஸ். இங்கே MySQL is the most commonly used in the world due to its easy of use. ஈஸியாக யூஸ் பண்ணுறதுனால என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, MySQL அப்படின்றது மோஸ்ட் காமனாக ஃபேமஸான ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய டாப்பிக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, MySQL அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அட்மின் அப்படின்றது உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு வேர்டு தான். அட்மின் அப்படின்றது வாட்ஸ்அப் குரூப்பில் அட்மினும் இருக்காங்க. ஸோ வேறு உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அட்மினுக்கும் உங்களுக்கும் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குமா இல்லையா? ஸோ அட்மின்ன்றது என்ன பண்ணலாம், உங்களை சேர்க்கலாம், இல்லை ரிமூவ் பண்ணலாம், ஸோ மியூட் பண்ணலாம். இது மாதிரி சம் ஆஃப் த ஃபெசிலிட்டிஸ் தட் வி ஹாவ் ஃபார் த அட்மின். ஸோ இங்கே தான் அது மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஸோ அட்மின்க்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, என்னென்னலாம் அட்மின் என்ன பண்ணுவாங்க, என்ன ஒர்க் இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நாங்கள் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய கிளாஸில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ MySQL அப்படின்றது சொல்லியிருக்கேன் இந்த கிளாஸில். இங்கே நெக்ஸ்ட் வரக்கூடிய டாப்பிக்கில் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அதாவது சிம்பிளாக DBAs அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூ ஹேவ் டு நோ அபவுட் வாட் இஸ் DBA அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஸோ இதுவும் ஒரு எக்ஸ்பேன்ஷனில் 1 மார்க் கொஸ்டினில் கேட்கக்கூடிய சான்சஸும் இருக்குது, ஆர்எல்ஸ் இந்த 2 மார்க் கொஸ்டின். ஸோ ரிவைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய டாபிக் புரியணும்னா, ஸோ யூ ஹாவ் டு நோ கிளியர்லி அபவுட் திஸ் டாபிக்ஸ். ஸோ ரிவைஸ் the topic that I have taught to you. ஃபஸ்ட்லேருந்தே ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க, then only you can able to understand. If you have any doubt, text me personally or call me. Okay, thank you.